தேர்வுக்கான தேதி நெருங்கிக்கிட்டே வருது. லேப்டாப் சத்தத்தோட மனசு லேசா அதிர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனா தேர்வறைக்கு போகும்போது பயமே இருக்க கூடாது. நல்ல மனநிலையில எழுதணும். முதல் 4-5 பக்கங்களுக்கு அடித்தல் இல்லாம மிக சரியா அழகா விடை எழுதினா திருத்தும் ஆசிரியருக்கு உங்க மேல நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் கூடுதல் கவனம், ஆர்வம், உழைப்பு இருந்தா எல்லாருமே நிச்சயம் சென்டம் வாங்க முடியும். கவலையை ஓரம் கட்டிட்டு களத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயம் தான் உங்களுக்கு. உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். கொஞ்சம் உந்து சக்தியோட முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில அளவுல முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற இந்த எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒலிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். சோஷியல் சயின்ஸ்ல மேப்ல மார்க்ஸ் வைஸ் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நிறைய பசங்களுக்கு மேப்பை பற்றி நிறைய டவுட்ஸ் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் மொத்த மதிப்பெண் மேப்புக்கு 15 மார்க்ஸ் உண்டு. 5 மார்க்ஸ் ஹிஸ்ட்ரி, 10 மார்க்ஸ் ஜியோகிரஃபி. இப்போது பசங்க நிறைய டவுட் படுவாங்க எப்படி இது பண்ணுறதுன்னு. ஏற்கனவே புக்கு பின்னால் கொடுத்துருக்கு நிறைய இடங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 6 இல்லைன்னா எக்ஸசைஸ் நம்பர் 7ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவே சரியாக அவங்க மார்க் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் 5 மார்க்ஸ் வந்துடும். அடுத்தது ஜியோகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் இருக்குது மேப்புக்கு. இதே மாதிரி லெசனுக்கு பேக்கில் எக்ஸசைஸ் 6ல எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா லெசன்ஸில் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் தவிர மீதி எல்லா லெசனுக்கு பின்னாலேயே இடங்கள் கேட்டிருக்கு. அது அவங்க மார்க் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைச்சிடும். இதுலேயே என்ன பண்ணணும்னா பசங்க ஏற்கனவே நிறைய டவுட்ஸ் இருக்கு. அப்புறமா எப்படி மார்க் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்பெஷலி அக்ரிகல்ச்சரல் ஏரியாவில், சாயில் ஏரியாவில் அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா, இப்போ ஒரு சாயில் கேட்டாங்கனாக்கா சில பசங்க அது ஒரு சிட்டியா இல்லைன்னா டவுனா டாட் பண்ணி காமிச்சிடுறாங்க. அப்படி பண்ணாமல் அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஜோன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிளாக் சாயில், அங்கே வந்து காட்டன் வளருது. ஸோ பிளாக் சாயில் எப்படி காட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஏரியா, ஒரு ஜோன் அப்படி காமிச்சிட்டு அதில் ஷேட் பண்ணி கீழே கரெக்டாக அது காமிச்சிட்டு பிளாக் சாயில் அப்படின்னு காமிச்சாங்கனாக்கா அது கரெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு டாட் காமிச்சிட்டு இது வந்து பிளாக் சாயில் அப்படி பண்ணால் அது தப்பாயிடும். அதே மாதிரி கிராப்ஸில் கூட இப்போ வீட் க்ரோயிங் ஏரியா, காட்டன் க்ரோயிங் ஏரியா, டீ க்ரோயிங் ஏரியா தான் கேட்குறோம், கல்டிவேஷன் ஏரியா தான் கேட்குறோம், குறிப்பிட்ட ஸ்பாட் கேட்கல. ஸோ ஸ்பாட் இல்லாமல் அந்த ஒரு ஏரியா காமிச்சிட்டு அதை ஷேட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்குடைய கீழே மேப்பில் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். மேப் வந்து ஏற்கனவே கிளாஸில் டீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. பட் அப்படி பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் அது டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுடைய பாட புத்தகம் வச்சுக்கிட்டு அதில் கொடுத்துருக்கிற இடங்கள் அப்போ மார்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் வந்துடும். அதில் டவுட் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. குழந்தைகள் பெற்ற மதிப்பெண்களை அவர்களின் நண்பர்களோட மதிப்பெண்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. உங்க பிள்ளையும் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. உங்களோட நண்பனை விட அதிக மதிப்பெண் உன்னால எடுக்க முடியும், அந்த திறமை உன்கிட்ட உள்ளதுன்னு நேர்மறையா பேசி ஊக்கப்படுத்தணும். படின்னு நாள் முழுதும் விரட்டாதீங்க. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 10 நிமிடம் ஓய்வு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவர்களை உங்க கண் பார்வையில இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. முடிஞ்சா அவங்களோட உட்கார்ந்து புத்தகம் படிக்கலாம். இல்லனா அவங்க விடைகளை எழுதி பார்க்கிறதுக்கு வசதியா வினாக்களை எழுதி கொடுக்கலாம். விடைகளையும் திருத்தியும் தரலாம்.
நான் காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் 6th சாப்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. ஸோ அந்த சாப்டர் நம்ம வந்து ஒமிட் பண்ணால் சென்டம் எடுக்க முடியுமா? சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த சாப்டரையுமே ஒமிட் பண்ணக்கூடாது, எல்லா சாப்டருமே நம்ம படிக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எல்லா சாப்டர்லேருந்து வரும். அதனால டெய்லி நம்ம டெக்ஸ்ட் புக்கை எடுத்து வச்சு ஒரு சாப்டர் பின்னாடியும் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு, 1 மார்க் கொஸ்டின்ஸ். டெய்லி நம்ம அதை கோ த்ரூ பண்ணணும். அப்படி நம்ம கோ த்ரூ பண்ணும்போது அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளுடைய மனசுல அப்படியே பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த 6th சாப்டர் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த சம்ஸ் தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸை நீங்க கொஞ்சம் தரோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த சாப்டருமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஆன்சர் எழுதும்போது, ஆன்சர் ஷீட்ல எழுதும்போது போர்டு எக்ஸாம்ல நீங்க ஒரு தடவை என்ன கொஸ்டின் நல்லா புரியுது அப்படின்றத, தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு உங்க மைண்ட்லயே அதுக்கப்புறம் ஆன்சர் சூஸ் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஒரு ஆன்சர் முடிச்சிட்ட உடனே அடுத்த ஆன்சர் செலக்ட் பண்ணும் போதும் நீங்க அந்த அடுத்த ஆன்சருக்குடைய பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு உங்களுடைய பேப்பர்ல பிரசன்ட் பண்ணணும். மெயினா பாத்தீங்கன்னா சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டினை சூஸ் பண்ணி 10 மார்க்ல நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் 6 மார்க் கொஸ்டின் எழுதணும். நம்ம பிசினஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கிடையாது, ஓப்பன் சாய்ஸ். அவுட் ஆஃப் 15ல நீங்க ஏதோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. அதனால அந்த 10 கொஸ்டின்ஸை ப்ராப்பரா சூஸ் பண்ணி கரெக்டா நீங்க ஆன்சர் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி நீங்க படிக்கணும். எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா எந்த ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ டெய்லியே நீங்க அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நீங்க லாஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எழுதும்போது ஆல்ரெடி நீங்க 10 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் எழுதிருக்கிறதுனால ரிலேட்டட் தான் உங்களுக்கு வரும் அதுல. ஸோ நீங்க ஈஸியா அட்டன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியா நம்ம பிசினஸ் மேக்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். தேர்வுல அதிக மதிப்பெண் பெற மாணவர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யணும்னு சொல்ற ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு செயல் எவ்வாறு அமைகிறதோ அதை வைத்து இறுதி வெற்றி தீர்மானிக்கப்படுது. படிப்பதை பத்தி யோசிக்கும் முன்னால அதுக்கான திட்டமிடலை மேற்கொள்றது ரொம்ப முக்கியம். உங்களோட நேரம், சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு திட்டமிடணும். தினமும் எவ்வளவு நேரம் படிக்கணும், ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்னு முன்னமே திட்டமிடணும். திட்டமிட்ட குறிப்பிட்ட நேரத்திற்குள் படித்து முடிக்க வேணும். அதற்கு நாள் வாரியாக, பாட வாரியாக அட்டவணை தயார் செய்ய வேணும். அப்போது ஈஸியான பாடத்திற்கு குறைந்த நேரமும், கடினமான பாடத்திற்கு அதிக நேரமும் ஒதுக்கிட்டு திட்டமிட்டுக் கொள்ளணும். கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது. அதில் ஹைபிரிடைசேஷன் வரும். அந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி பண்ணுன்ற மெத்தட் எனக்கு தெரியும். ஆனால் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்ற எளிய வழிகள் சொல்லி தர முடியுமா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசனில் ஹைபிரிடைசேஷன் ஒரு காம்பவுண்ட் sp, sp2, sp3 அல்லது வேறு ஏதாவது ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக 2 விதமான ப்ராப்ளம்ஸ் புக்கில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. முதலாவது ப்ராப்ளத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப் டு 8 இருக்கிறது மாதிரியும், இரண்டாவது டைப்பில் 8க்கு மேலே நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது மாதிரியும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாணவியோட டவுட் என்னதுன்னா, ஒரு மாலிகூல் அதோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறப்போ அந்த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஈஸியான மெத்தட் இருக்கா அப்படிங்கிறது தான் மாணவியோட டவுட்டு. பொதுவாக மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதை மனப்பாடம் பண்ணுறது, இல்லைன்னா அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் விட ஒரு ஈஸியான மெத்தடு இருக்குது. அதை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு பீரியாடிக் டேபிள் மட்டும் இருந்தால் போதுமானது.
இப்போ இந்த பீரியாடிக் டேபிள் பாத்தீங்கன்னா குரூப் வைஸா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அதோட குரூப் நம்பர் 1 தான் அதோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளை பார்த்துட்டு அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி குரூப் 2 எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லாமலே அது எத்தனைங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இங்க 13, 14, 15, 16, 17, 18 இதுல 13th குரூப்ல 13 minus 10 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது அதோட குரூப் நம்பர்ல இருந்து 10ஐ சப்ட்ராக்ட் பண்ண வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 13th குரூப் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் இது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா 13 minus 10 அதாவது 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 17th குரூப்பை எடுத்துக்கிட்டா அதுல 17 minus 10 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமா பெரிலியம் குளோரைடு BeCl2 அதை எடுத்துக்கிட்டா பெரிலியம் இருக்கிறது குரூப் 2. சோ அதுல 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குளோரின் 17th குரூப்ல இருக்குது. அப்போ அதுல 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் 17 minus 10. சோ ஓவரால் BeCl2ல 2 plus 2 into 17 that is 16 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது மாதிரி பீரியாடிக் டேபிள்ல இருந்து ஈஸியா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதன் பிறகு ஹைபிரிடைசேஷனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எந்த பாடத்திற்கு எத்தனை மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப படிக்கணும். தினமும் படிச்சதை எழுதி பார்க்கணும். ஏன்னா ஒரு முறை எழுதுறது 7 முறை படிப்பதற்கு சமம். எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பதை விட எப்படி படிக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாடத்தை படிக்கிறப்ப அந்த பாடத்துல என்ன கேள்வி கேட்கப்பட்டாலும் எப்படி கேட்கப்பட்டாலும் பதில் எழுத முடியும் என்ற நம்பிக்கை வந்த பிறகே அடுத்த பாடத்திற்கு நாம போகணும். மேத்ஸ்ல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சென்டம் வாங்க என்ன பண்ணணும்? மேத்ஸை பொறுத்த அளவுல நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது சென்டம் ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். நல்லா இப்போ இருக்கிற 10 or 12 டேஸ்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணதை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாமுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் டைம்ல நீங்க என்ன பண்ணணும். சோ நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சிருக்கிறத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. முக்கியமா சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் நீங்க 40 அப்ஜெக்டிவ்ஸும் கரெக்டா இருக்கணும். இந்த 40 அப்ஜெக்டிவ்ஸ் 30 அப்ஜெக்டிவ்ஸ் புக் பேக்ல இருந்து தான் வரும். இந்த 30 அப்ஜெக்டிவ்ஸ் நீங்க தரோவா வச்சுக்கணும். மீதி உள்ள 10 அப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு கம்புக் இருக்கு இல்லையா, அந்த கம்புக்ல இருந்து வரலாம், அல்லது புக்ல ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், கராலரி இந்த மாதிரி இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இந்த 40 கொஸ்டின்ஸையும் நீங்க தரோ பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னால. எப்படி தரோ பண்றது? 40 கொஸ்டின்ஸையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் போதாது. சோ நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் நீங்களே வச்சுக்கணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னால. சோ இந்த மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு முன்னால ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கான்பிடென்ட்டோட அந்த எக்ஸாமுக்கு உங்களால போக முடியும். நீங்க எக்ஸாம் ஹால்ல போன உடனே நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்கு கொடுப்பாங்க. அந்த 10 மினிட்ஸ் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அந்த 10 மினிட்ஸ்ல செக்ஷன் பி, அதாவது 6 மார்க் ஏரியாவில் கம்பல்சரி எந்த கொஸ்டின், 2 கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணணும், அதே மாதிரி கம்பல்சரி 10 மார்க்ல 2 கொஸ்டின்ல எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா தரோவா நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதோட மட்டும் இல்லாம மற்ற 14 கொஸ்டின்ல இருந்து 9 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். அந்த 9 கொஸ்டின் எதெல்லாம் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க ஒரு அந்த 10 மினிட்ஸ்ல நீங்க உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? முக்கியமா நான் சொல்றது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் 3 ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்களா, 3 ஹவர்ஸும் நீங்க எழுதுனா அது கரெக்ட் கிடையாது. சோ 10 மார்க் இல்லையா, நீங்க ஸ்டார்ட் பண்றது செக்ஷன் சி ல 10 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
10 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஆவரேஜா நீங்க 6 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல அந்த 10 மார்க்ஸ் நீங்க முடிச்சிட முடியும். அதுக்கு அடுத்தது 6 மார்க். இந்த 6 மார்க் ஒரு 45ல இருந்து 50 மினிட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா, அதோட மட்டும் இல்லாம அந்த செக்ஷன் ஏ அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு ஒரு 30 மினிட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா 2 hours 15 மினிட்ஸ்ல நீங்க பேப்பரை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, மீதி உள்ள அந்த 45 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும்? அப்படியே சும்மா இருந்துடக்கூடாது, லைன் பை லைனா செக் பண்ணணும். ஏன்னா சென்டம் எடுக்கிற பேப்பர் ரொம்ப கேர்ஃபுல்லா வேல்யூ பண்ணுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு லைனா நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே 10 10 மார்க், 10 6 மார்க் அட்டன் பண்ணிருக்குமா, 40 சூஸ் அட்டன் பண்ணிருக்குமா அப்படின்னு நீங்க தரோவா செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க எழுதி இருக்கிற ஆன்சர்ஸ்ல கொஸ்டின்ல இருக்கிற அதே நம்பர் இங்க இருக்குதா? கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்ல கரெக்ட் நம்பரை நீங்க இங்க எடுத்து எழுதிருக்கீங்களா அப்படின்னு நீங்க முக்கியமா செக் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், சில டயகிராம்ஸ் எல்லாம் இருக்கும் மேத்ஸ்ல. டயகிராம்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2nd சாப்டர், 4th சாப்டர், 7th சாப்டர், 10th சாப்டர்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் வர்ற டயகிராம்ஸுக்கு கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ராப்பரா பென்சில், ஸ்கேல், அதுக்குரிய காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்க டயகிராம் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா டயகிராமுக்கு உங்களுக்கு தனியா மார்க் இருக்கு. ஓகே, அடுத்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க, டயகிராம் எல்லாம் எழுதி இருக்கீங்க. பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். பிரசன்டேஷன், நீட் பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதுல ஏதாவது ஓவர் ரைட்டிங் இருந்தா அதை கட் பண்ணிட்டு திரும்ப எழுதணும். ஒரு நம்பருக்கு மேல நீங்க ஓவர் ரைட்டிங் அடுத்த நம்பர் எழுதக்கூடாது. அதோட மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா தேவைப்படுதோ அங்க ஃபார்முலாவை நீங்க கோட் பண்ணுங்க. டைரக்டா ஆன்சர் எழுதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஏரியா யூசிங் இன்டகிரேஷன் கொடுத்து எக்ஸ்க்கு உள்ள வேல்யூ கொடுத்துட்டுனா ஏரியா ஆஃப் த கர்வ் ஈக்குவல் டு இன்டகிரல் a to b y dx. அந்த ஃபார்முலாவை நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபார்முலாவை எழுதி நீட் பிரசன்டேஷன் பண்ணி ஈச் லைன் பை லைனா நீங்க செக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல வெற்றி உங்களுக்கே நிச்சயம். படிக்கிறத தள்ளி போடலாமா? நம்ம எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்விதான் இது. தள்ளி போடாம இருக்க என்னென்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. சில நேரம் இப்ப பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம்னு நினைக்க தோணுதா? ஆனா படிப்பதை தள்ளி போடாதீங்க. படிக்க நினைச்ச உடனே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் படிச்சுக்கலாம், நைட் படிச்சுக்கலாம், நாளை படிப்போம்னு படிப்பதை தள்ளி போடாதீங்க. இப்படி தள்ளி போட்டு கொண்டே போனா தேர்வு நாள் வரை நேரம் வீணாகிடும். எனவே எப்போதுமே சுறுசுறுப்பா படியுங்க பசங்களா. மேக்ஸ்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணி எப்படி போர்டு எக்ஸாம்ல சென்டம் வாங்கலாம்? போர்டு எக்ஸாம்ல சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி எப்படி சென்டம் எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹாலில் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் கொஸ்டின்ஸை டீப்பாக படித்து பார்க்கணும். 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்லாம் படித்து எது எது ரொம்ப நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸை டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அந்த டைமில் அப்ஜெக்டிவ்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே 1லேருந்து 15 வரைக்கும் நம்பர் எழுதி ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, கிராஃபு 2 எழுதி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதணும். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டில் அப்ஜெக்டிவ்ஸு நல்லா யோசித்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் எழுதணும். மெயினாக சில்லி மிஸ்டேக்ஸ் கால்குலேஷன்ஸில் வரும். மல்டிப்ளிகேஷன், அடிஷன்லாம் பண்ணும்போது ஒரு வாட்டி உடனே கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 3 5s are 15னா சில பசங்க டப்புன்னு 14 எழுதிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணோம்னா ஒரு கால்குலேஷன் பண்ண உடனே இம்மீடியட்டாக செக் பண்ணி பார்க்கணும். கடைசியில் செக் பண்ணோன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். அதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்த உடனே பயப்படக்கூடாது. ஏதோ நமக்கு தெரியுமோ தெரியாதோ எப்படி பண்ண போகிறோம்லாம் நினைக்காம பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். மாணவர்களே, தேர்வு நேரம் உங்களை நெருங்குது. தேர்வுக்கு அதிகமா படிக்க வேண்டி இருக்கும் இல்லையா? எப்படி உட்கார்ந்து படித்தா அதிக நேரம் படிக்கலாம்? குனிந்து வளைந்து உட்காரும் போது நம்ம நுரையீரல் சுருங்குறதால நம்ம சுவாசிக்கும் ஆக்சிஜன் அளவும் அதன் மூலமா நம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவும் குறையும். இதனால படிக்க உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலேயே கொட்டாவி விட ஆரம்பிச்சிடுவோம். பிறகு நமக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை என்று முடிவுக்கும் வந்து விடுவோம். கொட்டாவி ஆக்சிஜன் குறைபாடு தானே தவிர ஆர்வ குறைபாடு இல்ல. எனவே நன்றா நிமிர்ந்து உட்கார்ந்து படியுங்க. சுவாசமும் சீராக இருக்கும்.
சோர்வும் சட்டென்று ஏற்படாது. பொதுவா பயோகிரிப்னா அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது டஃப் அப்படி சொல்றாங்க. அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம முக்கியமா எந்தெந்த சாப்டர்ஸ் முக்கியமா கவர் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து நம்ம பேப்பர் பிரசன்ட் பண்ணும்போது நம்ம முதல்ல 10 மார்க் எழுதணுமா இல்ல 5 மார்க் எழுதணுமா இல்ல 3 மார்க் எழுதணுமா, நம்ம ஆர்டர் எந்த வைஸ் பிரசன்ட் பண்றதுன்னு செகண்ட் கொஸ்டின். தாவரவியல் உயிரியல் ஜுவாலஜியை கம்பேர் பண்ணும்போதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதில் 10 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பிளான்ட் பிசியாலஜி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டரில் வந்து சைக்கிள்ஸில் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, give the description of the cycle in the form of 2 types. 2 கேட்குறாங்க. ஒன்று வந்து ஃப்ளோ சார்ட் ஆர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய எழுத வேண்டிய வேலை கிடையாது. அப்போ ஃப்ளோ சார்ட்டை மட்டும் வரைஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து 10 மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பயோபாட்னியை வந்து முடிக்கிறோமோ அந்த ரிமைனிங் மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து பயோசுவாலஜிக்கு அப்ளை பண்ணிட்டு, பயோசுவாலஜி வந்து லிட்டில் பிட் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 5 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்குறாங்க. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம நல்ல மார்க் வாங்கலாம். ரெண்டாவது, எந்த மாதிரி விதமா ஆன்சர்ஸை வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்குறாங்க. ஆன்சர்ஸ் வந்து இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க வந்து மாறி மாறி எழுதிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 மார்க் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க் எழுதிடுறாங்க. 3 மார்க்கில் வந்து சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் மறந்துடுறாங்க. 5 மார்க்கில் போய் எழுதிடுறாங்க. மிக்ஸ் பண்ணி எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதுனா கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொஸ்டினை வந்து முடிச்சிருந்தோம். 1 மார்க் கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் போகணும். 3 மார்க்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 5 மார்க் முடிச்சதுக்கப்புறம் 10 மார்க்ஸ். ஜுவாலஜியை பார்த்த அளவுக்கு பயோசுவாலஜி பார்க்குற அளவுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு. இம்யூனாலஜி அப்படின்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டரில் வந்து கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த சாப்டரை வந்து முழுமையாக படிக்கணும். ஃபுல்லாக படித்தாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் வந்து நம்ம வந்து படித்தோம்னா மார்க் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வாங்கலாம். 10 மார்க் கொஸ்டின் பார்க்குற போது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, அப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸு, அப்ளைட் பயாலஜி, இதில் வந்து 3 லெசன்லேருந்து வரும். அந்த சாப்டர்ஸை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 5 மார்க் பொறுத்த அளவுக்கும் ஹியூமன் அது வந்து 3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணோம். அவுட் ஆஃப் 5 வந்து 3 கொஸ்டின்ஸ் தான். அப்போ அதில் வந்து என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டரில் வந்து போக வேண்டாம்னு என்னோட அட்வைஸ். அதில் ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் 5 மார்க்கில் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டு நம்ம மார்க் வாங்கிடலாம். ஈஸியான சாப்டர்ஸ் வந்து இருக்குது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது, மைக்ரோ பயாலஜி இருக்குது. அதிலெல்லாம் 5 மார்க் இருக்குது. அதில் வந்து 5 மார்க்கை படிச்சிட்டோம் நம்ம மார்க் நல்லா வாங்கிடலாம். பல பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை அதிக நேரம் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வாறு படிச்சாதான் சிறப்பா படிக்க முடியும் என்றும் நம்புறாங்க. தங்களோட பிள்ளைகள் அதிக நேரம் தொடர்ந்து படிப்பதை பெருமையாகவும் கருதுறாங்க. ஆனா இது மிகவும் தவறான ஒரு நம்பிக்கை. இதனால மாணவர்கள் சோர்ந்து போய் விடுவாங்க. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நாம 10 நிமிஷம் இடைவெளி எடுத்தாலும் கூட தொடர்ச்சியா 4 மணி நேரங்களுக்கும் மேலாக ஒருவர் படிப்பது நல்லதல்ல. இதனால மூளையின் ரசாயன செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு நாம படிப்பது நினைவில் நிற்காம போகலாம். முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநில அளவுல முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற இந்த எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.